இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய விளைவு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து அதிமுகவின் ரத்தங்கள் மாண்புமிகுக்கள் மூவர் போயிருப்பதனால அதிமுக சட்டமன்ற குழுவுடைய எண்ணிக்கை 47 44 குறைந்திருக்கிறத பார்க்கின்றோம். அதில் இன்னும் டைசெக்ட் பண்ணி பார்த்தோன்னா திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது 27. சி.வி. சண்முகம் திரு வேலுமணி அவர்களுடைய அந்த கேம்புடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது 17 டிராஸ்டிக்கா. இந்த 3 எம்எல்ஏக்களுடைய செய்கைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அவங்களுடைய பின்புலத்தையும் நம்ம பார்ப்போம். நமது தலைமை செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். அதிமுக விவகாரங்களை உன்னிப்பாக கவனிக்கிறவங்க. இது மிஸ் மரகதம் குமரவேல் அவர்களுடைய பெயர் டே 1லேருந்தே அடிபட்டு கொண்டிருக்கிறது. மற்ற இருவர் யார்? இந்த மாற்றத்துடைய பின்புலம் என்ன? அதிமுகவில் திரு எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் சென்றனர். அதில் இந்த 3 பேரும் அடங்குவர். அதாவது மதுராந்தகம் தொகுதியிலிருந்து அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரகதம் குமாரவேல், அதே போல் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக அதிமுக எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்யபாமா. இந்த 3 பேர் தான் இன்னைக்கு தாவேகால இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க 3 பேரோட பின்புலம் பார்த்தா ஏற்கனவே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மரகதம் குமாரவேல் முதல் முறையா அவங்க மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதல் முறையா அவங்களுக்கு காஞ்சிபுரத்துல எம்பியாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. காஞ்சிபுரத்துல 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காஞ்சிபுரம் எம்பியா இருந்தாங்க. அதன் பிறகு வந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல 2016, 21 ரெண்டுலயுமே அவங்க எம்எல்ஏவா இருந்தாங்க. 2021 கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 2021 தேர்தலில் ஒருங்கிணைந்த அந்த கேசிடிசி சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு அதிமுக எம்எல்ஏனா மரகதம் குமாரவேல் தான். அந்த டயத்துல அவங்க மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக திரு ஜெயக்குமார், ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சேர்ந்த ஜெயக்குமார் 2வது முறையா அவருக்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுத்தாரு. 2016ஆம் ஆண்டு அப்ப 21ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலில் அப்ப பெருந்துறையில முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் அங்க எம்எல்ஏவா இருந்தாரு. அவருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான அந்த ஏற்கனவே அவர் அரசுடன் ஒரு பணிப்போர்லயே இருந்தார் அந்த டயத்துல. ஆகையால் அவருக்கு பதில் அவருடைய அந்த ஏன்னா பெருந்துறை சட்டமன்ற தொகுதி என்பது தொடர்ந்து அதிமுகவினுடைய வசம் உள்ள தொகுதி. ஆகையால் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக திரு ஜெயக்குமார் 2021 அங்க எம்எல்ஏ போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த தேர்தலையும் 2026 திரு ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. திருமதி சத்யபாமா, தாராபுரம் தனித்தொகுதி எம்எல்ஏவான திருமதி சத்யபாமாவுக்கு முதல் முறையா இப்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. திரு எஸ்.பி. வேலுமணி தான் அவங்களுக்கு அந்த தொகுதியில இவங்களை எம்எல்ஏ ஆக்கலாம் அப்படிங்கிற அந்த 21 தொகுதிக்கு வேட்பாளர்கள் அவர் பார்த்தாரு போன 26 தேர்தல் இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல. அதனால அந்த இதுல அவரோட சாய்ஸ் தான் திருமதி சத்யபாமா. இந்த 3 பேருமே தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த அதிமுகவில் இந்த பிரிவு ஏற்பட்ட பிறகு அவங்க திரு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையில உள்ள 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த 3 பேரும் இருந்தாங்க. கடந்த சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் விஜய் அரசுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அரசுக்கு ஆதரவாக இந்த 3 எம்எல்ஏக்களை வாக்களிச்சிருந்தாங்க. இவங்களோட ஆதரவாளராக கருதப்பட்டவங்க தான் தற்பொழுது அந்த எம்எல்ஏ பதவிகளை 21 நாட்கள் மட்டும் தான் எம்எல்ஏ வருது. என்ன கேள்வி எழுது அப்படின்னா, முன்னாடி ஆதரவு ஏதோ ஒரு வகையில ஒருங்கிணைவு இருக்குன்னு பார்க்க முடிஞ்சது. முதலமைச்சரும் கூட சிவிஎஸ் உடைய இல்லத்துக்கு போனார், அதுக்கப்புறம் அவங்க வாக்களிச்சாங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். பட் ஆனா அந்த உறவு ஏதோ ஒரு வகையான ஏற்பட்டிருந்த ஒரு உறவு, தாவேகாவுக்கும் சிவிஎஸ் தரப்புக்குமான உறவுல ஃபிரிக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் லூசா தனித்தனியா இந்த 3 எம்எல்ஏக்கள் வர்றாங்க. அவங்க கிட்ட டைரக்டா அவங்க குழுவோட டீல் பண்ணாம தனித்தனியா டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ சிவிஎஸ் தரப்புக்கும் தாவேகா தரப்புக்கும் இடையிலே ஒரு கடந்த வாரம் இருந்த ஒரு நல்லுறவு இப்ப இல்லைன்னு ஒரு பொருள் வருதா? கண்டிப்பா. அதாவது முதலமைச்சர் திரு விஜய் எல்லா வெற்றி பெற்ற பிறகு எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திச்சாங்க. ஆனா அதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல. அவருக்கு எதிராக செயல்பட்ட அந்த இன்னொரு பிரிவாக செயல்பட்ட வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பதான் போய் சந்திச்சாங்க. அப்ப கூட இந்த எம்எல்ஏக்கள்லாம் கூட தான் இருந்தாங்க, அந்த டயத்துல கூட இருந்தாங்க. ஆனால் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பிறகு ஒரு சிறிய அளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த இன்னைக்கு கூட ஒரு 5 பேர் திருப்பி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட ஏற்கனவே சட்டப்பேரவை தலைவர்கிட்ட கடிதம் கொடுத்திருந்தாங்க. அந்த கடிதம் வேலிடா இருக்குது. அதை இவங்க இப்ப எதுவும் இல்லைன்னா ஒரு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நடவடிக்கை எடுத்துடலாம்.
கட்சி மாறி ஓட்டு போட்டுட்டாங்க, அப்ப கொறடா உத்தரவுக்கு மதிக்கலன்னு. ஆகையால் அது போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படக்கூடாதுன்னா 5 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரா வந்து இப்ப சட்டப்பேரவை தலைவர்கிட்ட வந்து எங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து சிறு தடுமாற்றம் இருந்தது, இப்ப நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க மாத்திக்கிட்டோம், திரு எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய ஆதரவுன்னு வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இங்க அதிமுகவில் தற்பொழுது ஏற்பட்டு வரும் இந்த குழப்பம் காரணமாக தான் இந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவுக்கு இப்ப போயிருக்கிறதா ஒரு தகவல். ஓகே, நன்றி ராஜண்ணா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.